ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் இதை பார்க்கும்போது தாங்க தெரியுது, அதான் நாத்தனார் கொடுமைனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு கொடூர கேவலமாக நம்ம மீனால் நடந்துக்கிறது மட்டும் இல்லைங்க. அதாவது அவங்க அண்ணனும் அண்ணியும் வேலனும் நம்ம சக்தியும் கிச்சனில் நின்று ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இது ரொம்ப கேவலமாக இல்லை? சொந்த அண்ணன் அண்ணி அவங்க தனியாக இருக்கிறத ஏமா பார்த்துட்ருக்க? சரி, அவர் வந்து ஒம்பழுத்துட்டு இருந்தார் ஒரு பக்கம், சக்தியை தாங்குன்னு தாங்கிறத பார்த்து ஊசி பட்டாசு ஒரு பக்கிட்டு வெடிக்குது. அந்த ஆட்டோ பம் அணுகுண்டு இருக்கு பாரு, அது ஒரு பக்கிட்டு வெடிக்குது. அதுக்கப்புறமா மீனால் வந்துட்டு கூப்பிட்டு வச்சு வம்பளுக்குறாங்க, எங்கள் அண்ணன் நல்லா கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வம்பளுத்ததுக்கப்புறம், உங்கள் அண்ணன் ஏன் இப்படி இருக்காரு, உண்மையை சொல்லுங்கள், எதுக்காக உங்கள் அண்ணன் என்ன கல்யாணம் பண்ணாருன்னு சொல்லி கொஷின் கேட்க, எனக்கு தெரியாதம்மா விடுமான்னு சொல்லி கேட்டதுக்கு விடவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. விட முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லைங்க, கையை பிடிச்சி ரொம்ப முறுக்குது, சரியான விஷமாக இருக்குங்க அந்த பொண்ணு. கடைசியில் கையை உதறி விட்டு போனாங்க நம்ம சக்தி. உடனே போய் கீழே முட்டிக்கிச்சுங்க. முட்டிக்கிட்டு ஐயோ அம்மானு ஊரையே கூப்பிடுது. ஏமா சின்ன அடிக்கு ஏமா ஊரையே கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. உடனே ஒரு பஞ்சாயத்தை வச்சுட்டாங்க. இங்கே ஆகும்னா பஞ்சாயத்து நடக்கிறதே ஒரு வேலையாக போயிடுச்சு. அப்புறம் வீட்டில் உள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சக்திக்கு எதிராக தான் நீ பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டார். யாருன்னு பார்க்குறீங்களா? வேற யாரும் இல்லைங்க, நம்ம தேனோட ஹஸ்பண்ட் தாங்க. சக்திக்கு எதிராக தான் நீ பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டாரு. நம்ம சக்தி வந்து செய்யாத தப்பை செஞ்சதாக ஒத்துக்க சொல்கிறாங்க. அதாவது இந்த ஊசி பட்டாசோட பொண்ணு இருக்கே, அது இருந்துட்டு என்னை வேணே பிடிச்சி தள்ளிட்டாங்க, அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுது. யார்கிட்ட? சிக்கல் சிவபதி கிட்ட. ஒன்றும் இல்லைம்மாமா நான் அப்படி பண்ணலைன்னு சக்தி சொல்கிறாங்க. சக்தி அப்படி பண்ண மாட்டாங்க, நம்ம வேலனுக்கு தெரியுது, ஆனால் அவங்களுக்குலாம் புரியல. இது எப்போ தான் புரியுமோ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.